வியர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தொட்டுட்டு சாப்பிடும்போது. ஆப்ஷன்ஸ் ரெசிபிஸாக நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு கருணக்கிழங்கை இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி செய்யும்போது இந்த கருணக்கிழங்கே பிடிக்காத பசங்களுக்கு கூட இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பார்க்குறதுக்கு தெரியறதுனால ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கருணக்கிழங்கை ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து நம்ம இது நல்லா கொஞ்சம் வேக வைப்போம். இது வேக வைக்கும்போது ரொம்ப வெந்துடக்கூடாது. அதாவது ஒரு கருணக்கிழங்கு எடுத்து உடைச்சி பார்க்கும்போது அது உடையணும், அவ்வளோதான். அந்தளவு வெந்தால் போதும். ரொம்ப வெந்துருச்சுன்னா அந்த ஷேப் எல்லாம் மாறி போயிடும். அப்போ நம்ம இதே ஷேப்பில் நமக்கு கிடைக்காம போயிடும். இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அளவு உடையிற அளவு வெந்தால் போதும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணி எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிவிட்டு பச்சை தண்ணி ஃபுல்லாக நிரப்பி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து அந்த பச்சை தண்ணியும் நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே கலந்து அரைச்ச பேஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் இது கூட மஞ்சள் தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். சோள மாவு சொல்லுவோம் இல்லையா, அது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே போல் 2 ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு சால்ட்டு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். பேஸ்ட் எந்த அளவு இருக்கணும்னா கையால் நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் மாவு பதத்தில் இந்த மாதிரி இருக்கணும். அதாவது அதில் ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் நல்லா டிப் பண்ணும்போது கருணக்கிழங்குல ஃபுல்லாக அப்படி கோட்டாயும் வரணும். இந்த மாதிரி பதத்தில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே எல்லா கருணக்கிழங்கையும் நம்ம டிப் பண்ணி வைக்கக்கூடாது. நம்ம வறுக்க போகும்போது ஒன்று ஒன்றா டிப் பண்ணி அப்படியே போட்டுடணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கருணக்கிழங்கா அதில் டிப் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ கருணக்கிழங்கு சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துட்டு உடனே திருப்பி போட்டுறக்கூடாது. அந்த ஒரு பக்கம் நல்லா முருகலாக வரணும். நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது நம்ம திருப்பி விடலாம். இப்போது இதை நம்ம திருப்பி போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிருக்கு மசாலாலாம். இந்த மாதிரி விட்டு திருப்பி போட்டிங்கனாக்கா அந்த மசாலா பிரியாமல் நல்லா அழகாக வரும். இப்போ பாருங்கள், மசாலா எதுவுமே அதுலேருந்து பெருசாக உதிரவே இல்லை. அப்படியே நல்ல மசாலா அந்த கருணக்கிழங்குல சூப்பராக பிடிச்சிட்ருக்கு. இதே போல் கொஞ்ச நேரம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு எல்லா சைடுமே நமக்கு இந்த கிறிஸ்பியாக, அதாவது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இந்த ரெசிபியை நான் ஒரு 1.25 போல் செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய 2 பசங்களுக்கும் ஊட்டிட்டு நான் ஒரு 3.25 கிட்ட தான் சாப்பிட உட்காந்தேன். அப்போ வரைக்குமே நல்ல கிறிஸ்பினஸ் இருந்தது அதில். நம்ம சாப்பிடும்போது ஒன்று சாப்பிட்டுட்டு நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியல. திருப்பி திருப்பி சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. கருணக்கிழங்கே சாப்பிடாத என்னோடய பொண்ணு கூட ரொம்ப நல்லா இந்த கருணக்கிழங்கு சாப்பிட்டாங்க. ஸோ சாப்பிடாத பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப அதிக அளவு எண்ணெய் இழுக்கணும்லாம் கிடையாது. வெளியில் நல்லா கிறிஸ்பினஸோட உள்ளார நல்லா அந்த கிழங்கு நல்லா வெந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதே சமயம் நிறைய எண்ணெயும் இழுக்கலை இதில். இப்போ நம்ம ஒரு பேட்ச் போட்ட கருணக்கிழங்கு எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இதே போல் இருக்கிற கொஞ்சம் கருணக்கிழங்கையும் போட்டு நம்ம அதே போல் வறுத்து எடுத்து வச்சிடலாம். இந்த எண்ணெய் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதில் மசாலா கொஞ்சம் கூட உதிரலைன்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாக பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதிகமாக எண்ணெய் இழுக்காத ஒரு வறுவல் ரெசிபின்னு சொல்லலாம். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ரெசிபிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.